பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: சுய கட்டுப்பாடு அவசியம். ஆதார வசனம் நீதிமொழிகள் 1:15. என் மகனே, நீ அவர்களோட பாவிகளோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. தேவ ஞானம் பெற்றவர்களே, நன்மை எது தீமை எது என்பதை அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் என்கிறது வேதம். மீகா 6:8. ஞாயிறு ஆராதனையில் கர்த்தருக்கு பிரியமானது எவைகள், அவர் அருவருப்பது எவைகள், நமக்கு நன்மை கொடுப்பன எவைகள் என்பது பிரசங்கிக்கப்படுகின்றன. வேதத்திலிருந்து எடுத்துத்தான் கொடுக்கப்படுகிறது. நமக்கும் முன் அனுபவங்கள் உண்டு, பட்டறிவு உண்டு. எனக்கு தெரியாது என்று நாம் சொல்லவே முடியாது. நாம் சில முயற்சிகள் எடுக்க வேண்டும், சில பயிற்சிகளை கை கொள்ள வேண்டும். சுய கட்டுப்பாடு மிக மிக அவசியம். நல்லவைகளை செய்ய, கேடானவைகளை செய்யாமல் இருக்க, வேண்டாதவைகளை பேசாமல் இருக்க நமக்கு வல்லமை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆம், வல்லமையின் ஆவியானவர், வழிநடத்தும் ஆவியானவர், உதவி செய்யும் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நாம் தனியாக இல்லை, தனித்தும் விடப்படவில்லை. நாம் தவறான வழியில் நடக்கும்போது, ஏன் சிந்திக்கும் போதே ஆவியானவர் உணர்த்துகிறார். ஆகவே எனக்கு தெரியாது என்று இனிமேல் சொல்லாதீர்கள். ஆவியானவர் துணை கொண்டு உதவி பெற்று வேதத்தை முறையாக தியானத்தோடு வாசித்தாலே போதும். உங்களுக்கு தேவையான வெளிப்பாடு தினமும் கிடைக்கும். நமக்கு எதையாவது கொடுக்காமல் நிரப்பாமல் நம்மை தேவன் எதையும் செய்ய சொல்வது இல்லை. 1 தெசலோனிக்கேயர் 5 அடிக்கடி வாசிப்பது நலம். இதில் 21, 22 வசனங்களில் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று ஆலோசனை சொல்லுகிறது. கத்திரிக்காய், வெண்டைக்காய் எப்படியெல்லாம் திருப்பி திருப்பி பார்த்து சொத்தையே இல்லாதவைகளை எடுக்கிறோம், அப்படித்தான் இந்த நபரோடு பழகலாமா, பேசலாமா, நட்பு கொள்ளலாமா என்பதை அவருடைய பேச்சு, செயல் இவற்றை வேத வசனங்களை கொண்டு உரசி பார்க்க வேண்டும். வசனத்தின்படி இல்லை என்றால் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் கட்டாய் உணர்த்துவார். விட்டு விலகுங்கள். அவர்களாகவே கலந்து கொள்ள மாட்டார்கள். நீங்கள் தான் விட்டு விலக வேண்டும். நாசூக்காக நீங்கள் புறங்கூறுகளோடு பழகினால் அல்லது அவர்கள் கூட்டத்தில் இருந்தால் நாலாவட்டத்தில் உங்களுக்கு இந்த பழக்கம் நிச்சயம் வந்துவிடும். ஆவிகள் இடமாறும் தன்மை உள்ளவைகள். மார்க் 5:13 வாசியுங்கள். கெட்டது, நோய் கிருமிகள் பரவும், பரிசுத்தம் ஆரோக்கியம் பரவாது. அவிசுவாசமாகவே பேசுவர்களோடு உங்களது கூடுகை இருந்தால் காலப்போக்கில் நீங்கள் அப்படித்தான் பேசுவீர்கள். இது பாவம். ரட்சிக்கப்பட்ட பின் நீங்கள் முன்பு சென்று வந்த இடங்கள், நபர்களோடு சந்திப்பதை, செல்லுவதை தவிர்ப்பது நலம். ஏனெனில் உங்களை மறுபடியும் பழைய பாணிக்கு இழுத்து கொண்டு போய்விடும் வாய்ப்புகள் உண்டு. நம்மில் நாமே திருத்தி கொள்ள வேண்டிய பகுதிகள் ஏராளம் உண்டு, முடிவே இல்லை. இது ஒன்றுதான். இதை நீக்கிவிட்டால் நான் சூப்பர் என்பது இல்லை. அடுத்து நமக்குள்ளே இருந்து தோண்டி தோண்டி காட்டுவார் ஆவியானவர். உள் மாற்றம் இல்லாமல் வெளி மாற்றம் வராது. கட்டுப்படுத்து, கீழ்ப்படி, கோபப்படாதே, குற்றப்படுத்தாதே, மன்னித்து விடு, உலகம் முடியாது என்று சொல்வதை செய் என்பதெல்லாம் நமக்கு பிடிப்பதில்லை. ஆனால் பாருங்கள், அதில் தான் ஆசீர்வாதங்களை இணைத்து விட்டார் தேவன். வேறு வழி இல்லை. பேசக்கூடாது, சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது என்று தான் நினைத்தேன். ஆனால் பேசிவிட்டேன், சாப்பிட்டு விட்டேன், செய்து விட்டேன் என்று எத்தனை காலத்திற்கு சொல்லிக் கொண்டிருப்பீர்கள்? விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் என்கிறது நீதிமொழிகள். எல்லாவற்றிலும் விவேகத்துடனும் ஞாபகம் வைத்து செயல்பட வேண்டும். இல்லை என்றால் சுத்தினதையே செக்குமாடு போல சுத்தி கொண்டே இருக்க வேண்டியதுதான். யாரையும் பிளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. காலம்தான் விரயமாகிறது. இப்போது சிந்தித்து பாருங்கள். உன்னால் முடியும், என் பலன் உமக்குள் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதுமானது என்றுதானே தேவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். காலைதோறும் புத்தம்புது கிருபை. அன்று செய்ய வேண்டியது, அன்று செய்யக்கூடாத காரியங்கள் எல்லாவற்றை விட கிருபை போதுமானது. இதை பிடித்து கொண்டவர்கள் தினமும் வெற்றி அடைகிறார்கள். சுய கட்டுப்பாடு உங்கள் மனதை முறைப்படுத்தவும் அதிலேயே நிலைப்படுத்தவும் தீர்மானிக்கிறது. பவுல் 3 வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டதனால் அவனுக்கு சோதனைகளே ஏற்படாது என்று அர்த்தம் இல்லை. பவுலும் சுய கட்டுப்பாட்டை உபயோகிக்க வேண்டியிருந்தது. உங்களுக்கு சோதனைகள் ஏற்படுவதால் நீங்கள் மோசமான நபர் என்றோ தேவன் உங்கள் மேல் கோபமாக இருக்கிறார் என்று அர்த்தமல்ல. கேள்வி என்னவென்றால், அதை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள்? விளையாட்டு வீரர்கள் பந்தயத்தில் ஈடுபடுவதற்கு முன் தங்களை பயிற்சிக்கு உட்படுத்திக் கொள்வது போல நாமும் ஒரு பந்தயத்தில் தான் இருக்கிறோம். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். 1 கொரிந்தியர் 9:24. பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றித் திரிகிறான். அவனுக்கு உங்களிடத்தில் பிடிப்பு ஒன்றும் இல்லாதிருக்க எப்போதும் கவனத்துடனும் தன்னடக்கத்துடனும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருங்கள். விளக்க வேண்டியலை விளக்கவும், கடைப்பிடிக்க வேண்டியலை கடைப்பிடிக்கவும் உங்களை நீங்களே தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். இதுதான் நாம் செலுத்தும் விலைக்கரையும் செலுத்தாமல் எதையும் எதிர்பார்ப்பது அறியாமை.
ஜெபிக்கலாம். தகப்பனே, எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் தகுதிகிறார். ஆகிலும் ஒன்றுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன் என்று பவுல் சொன்னது போல அறிக்கை செய்கிறோம். முற்றும் முடிய உங்கள் பாதையிலே நடக்க, நிலைத்திருக்க உமது கிருபையும் தயவும் போதுமானது. இவைகளை தொடர்ந்து நிறைவாக தாருமையா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.